அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி மரணமடைந்த நிலையில் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி இன்று உடல்நிலை பாதிப்பு காரணமாக உயிரிழந்தார். புற்றுநோய் பாதிப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஆவாரம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று மாலை சரியாக 3:30 மணி அளவில் அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து தற்பொழுது அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அமுல் கந்தசாமியின் உடல் அவரது சொந்த ஊரான அன்னூருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆம்புலன்ஸ் மூலம் அவரது உடல் ஏற்றப்பட்டு தற்பொழுது அன்னூரை நோக்கி அந்த உடலானது சென்று கொண்டிருக்கிறது. அன்னூரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் இன்று மாலை 6 மணி அளவில் இறுதிச் சடங்குகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. உடல் நேரடியாக மின்மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்ட பின் உடனடியாக இன்றைய தினமே அந்த உடலை எரியூட்டுவதற்கான தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 6 மணி அளவில் அவரது உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. இதனிடையே அமுல் கந்தசாமியின் மறைவிற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இதே போல அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என பலரும் அமுல் கந்தசாமியின் மரணத்திற்கு உயிரிழப்பிற்கு இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.